ஐயா எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு, திருநாவுக்கரசர் நேற்று பதியம் பாடும் பொழுது பக்தராய் பணிவா, பக்தியால் பணிந்து அப்படின்னா பக்தராய் பணிந்து. இன்னொரு இடத்துல பேசும் பொழுது பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படிதான் தொகையடியார்கள் தொடங்கும் பொழுது பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்க. நமச்சிவாய் கேக்குது ஐயா, கேக்குது ஐயா, கேக்குது. சரிம்மா, ஏன்னா நான் பயணத்துல இருக்கேன், அதனால ஒரு டவுட். அந்த தொகையடியார்கள் பாடும் பொழுது பக்தராய் ஃபர்ஸ்ட் பீரியட் யாரு தராது, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே அரமனையே பாடுவார் அப்படிதான் லைன் அப் பண்றாங்க. அரமனையே பாடுவார் அடியார் சித்தத்திலே வைத்தாக்கும் அடியே. அப்புறம் திருவாரூர் அப்பாலும் அடி சார்ந்த அடியாரும் அடியில கடைசியா தான் வரும். ஆக தொகையடியார்கள் பாடும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் மக்களிடம் முதலிடம், நாவுக்கரசடிகள் பாடும் பொழுது பத்தனாய் பாட மாட்டேன் தரமணி பரமயோகி எத்தனாய் பத்தி செய்கிறேன் என்னை நீ இழ வேண்டாம். பக்தர்கள் தான் அந்த முன்னுரிமை. அதே போல நம்முடைய சேக்கிலார் அடிகள் பேசக்கூடாது, பக்தர்கள் சித்தம் கலங்கிற ஆலயம் பறிக்கிடுங்க, அந்த பக்தர்கள் மனம் வந்த கோயிலாளிங்க வருங்க. அப்ப இந்த பக்தர்கள், நாம் ஏதோ கோயிலுக்கு சிவ பக்தர், அவர் முருக பக்தர், இவர் அம்மன் பக்தர். உங்களுக்கு அதை விட தெரிஞ்சா சொல்றீங்களா? உங்க கருத்துக்களை பகிர்ந்து பக்தர்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு நாம் கேட்கும் பொழுது, நம்ம எல்லாருமே பக்தர் தானே, எல்லாரும் கோயில் போவா, சாமி கும்பிடுறோம், நம்ம எல்லாம் பக்தர் தானே. சரி, பக்தர்னா யாரு? பக்தி செய்பவர்கள் பக்தர். பக்தி என்பதற்கு பொருள் என்ன? பிரதிபலனை எதிர்பாராமல் அருள் செய்பவன் இறைவன். பிரதிபலனை எதிர்பாராமல் பக்தி செய்பவர்கள் பக்தர்கள். அது எப்படிங்க? நம்ம கோயில் போனா அது இது கேட்கிறோம், பக்தர்கள் அது இதெல்லாம் கேட்கிறாங்க. அப்படி ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டா எல்லாரும் கேட்கிறோம். அவன் போறான், சகஜமா கேட்பான். பக்தர்கள் வழிபாட்டுக்கு கேட்கும் பொழுது, இறைவா எனக்கு இவ்வளவு கஷ்டம், எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு, இதையெல்லாம் நீங்க தான் வைக்கணும். என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரி பண்ணணும், என்னுடைய கணவருக்கு ஒரு நிறைய சம்பளத்துல வேலை கிடைக்கும். இந்த பக்தர்கள் இப்படி கோயில போய் என்ன பண்ணுவாங்க, நேரடியா சாமிகிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிறது கடவுள், கேட்டா கொடுக்கும். அதே மாதிரி அந்த கோயில் போய் பார்த்தா அந்த பக்தர்கள், அம்மா தாயே பையன் நல்லபடியா ஒரு நல்ல வேலை கிடைச்சா பொண்ணு, அப்புறம் இன்னும் அப்படி பாத யாத்திரை வரேன், சமயபுரத்துக்கு பாத யாத்திரை வரேன். இப்படி முருகபக்தர்கள் சொல்லவே தேவையில்லை. நடந்து கொஞ்சம் தூரமா
நாகப்பட்டினம் இருந்து பழனிக்கு நடக்கிறாங்க. தர்மபுரியில இருந்து பழனிக்கு நடக்கும். ஏன் நடக்கிறாங்க? இந்த ஐயப்ப பக்தர்கள் பெங்களூர்ல இருந்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாக்குள்ள நடக்கிறாங்க. அப்படி என்ன நாம அடியார்கள் யாராவது அப்படி நடக்கிறோமா? அடியார் அப்படி சொல்றாங்க. யாராவது பாத யாத்திரையா அப்படியே அவங்க ஊர்ல ஒரு டீம் சேர்த்து தில்லைக்கோ கைலாசிக்கோ எங்கேயாவது நடக்கிறோம்? இல்ல திருவாரூர் நடைப்பயணம் சென்னையில இருந்து. ஆனால் திருமால் பக்தர்கள் என்ன பண்றாங்க? திருப்பதிக்கு நடப்பாங்க. மேட்டூர்ல இருந்து நங்கவள்ளியில இருந்து ஒரு டீமே நடந்து எங்க போகுது? திருப்பதி. சென்னையில இருந்து திருப்பதி திருமலைக்கு போறோம். இப்படி இந்த பக்தர்கள் என்ற கேட்டகரியில இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல எதுக்காகவோ ஏதோ செய்யறாங்க. ஏதாவது ஆலயத்துல திருப்பணி தொடங்கினா 10 ரூபாய் 5 ரூபாய் இருக்கிறத சந்தோஷமா கொண்டாந்து கொடுப்பான். கோயிலுக்கு வரும்பொழுது என்ன பண்றாங்க? ஒரு என்ன கைவீசு கோயில் போற 2 வெத்தலை பார்த்து பழம், அப்புறம் ஒரு ஊதுபத்தி, ஏதாவது சக்திக்கான ஒரு ஊதுபத்தி, அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சவாசத்தி ஆனா ஒரு ஆப்பிள், ஏதோ ஒண்ணு இல்ல பொறிக்கடலை. இன்னைக்கு ஒரு முனீஸ்வரர் கோயில் போயிருந்தேன். அவருக்கு பிடித்தமான நைவேத்தியம் பொறிக்கடலை. அந்த பகுதி மக்கள் அந்த இறைவன் ஏதாவது வேண்டுதல் வச்சா பொறிக்கடலை வாங்கி. என்னதான் நடக்குங்க? யார் இந்த பக்தர்? இப்படி ஒரு கேள்வி வரும்போது நிறைய வியப்பான விஷயம். சிவனடியார்கள் அப்படிங்கிறவங்க உடம்பெல்லாம் பச்சை குட்டிட்டு சிவனாட்டம் தாடி வச்சு ஒரு 4000 ரூபாய்க்கு ருத்ராட்சம் வாங்கி போட்டுக்கிட்டு வெயில்லாம் நீர் பூசி என்ன வேணிகள் முடித்து கட்டி மைபதி விளக்கு என்ன மனத்தின் ஒரு பருப்பு வைத்து முத்தநாதம் போன மாதிரிதான் கோயில் போதுமே தவிர சாமிக்கு ஒரு பூ வாங்கிட்டு ஒரு சிலர் வாங்கிட்டு போறாங்க. நான் எல்லாரையும் சொல்றேன். நான் சிவனடியார் தினந்தோறும் சாமிக்கு கோயிலுக்கு பூ வாங்கி செல்வேன். எத்தனை பேர் போறோம்? விட இல்லை. தினந்தோறும் சாமிக்கு வாரத்துல ஒரு நாள் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு எத்தனை பேர் போறோம்? விட இல்லை. ஆக இங்கே பக்தர் என்பவர்கள் இறைவனுக்காக, இறைவனுக்கு கஷ்டம், இறைவனுக்கு பழம் தேங்காய் பழம் கொண்டு போகணும், பெரியவங்களை பார்க்க போற எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகக்குள்ள, சாமியை பார்க்கக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழமாவது வாங்கிட்டு போகணும். இப்படி அவங்க இறைவனை பார்க்க, சாமியை பார்க்க போறேன்பாங்க. என்ன அவங்க பாட தெரியாது, பணிய தெரியும், ரொம்ப பணிவாங்க. பக்தர்கள் தான் குடும்பத்தோட கோயில் போறாங்க. அடியார்கள் எனக்கு தெரிஞ்சு யாரும் குடும்பத்தோட கோயில் போற அடியார்கள் மிகச்சிலர் அப்படித்தான் இருக்காங்க. குழந்தைகளை வந்து பெரும்பாலும் இந்த தேவார வகுப்பு, திருமுறை வகுப்பு, அதுல வந்து சில இடங்களில் குழந்தைகளை அனுப்புறாங்க. பெரும்பாலும் அந்த பெரிய புராண வகுப்பு, சித்தாந்த வகுப்பு எல்லாம் நம்ம பிள்ளைகள் தானே வளரக்கூடியவங்க, அவங்க தானே வருங்காலத்துல இந்த சைவத்துக்கு பயன்படக்கூடியவங்க. இவங்களை சித்தாந்தம் படிக்க வைக்கணுங்கிற அறிவே கிடையாது. வயசு நான் போற சித்தாந்த வகுப்பெல்லாம் ஒரு 40 வயசுல இருந்து கெட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்து வாழ்ந்து முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து சித்தாந்தம் படிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ வேண்டிய இளம் பிள்ளைகள் படிக்கணும் இல்லையா? அந்த உணர்வே கிடையாது. ஆனா இந்த பக்தர்கள் என்ன செய்யறாங்க? கோயிலுக்கு போகக்குள்ள குழந்தையெல்லாம் கூட்டி போறாங்க. நீங்க திருமலை, அப்புறம் பாத்தீங்களா பழனி, இங்கெல்லாம் அந்த விசேஷ காலங்கள்ல போனீங்களா? இந்த தர்மபுரி மாவட்டத்துல இருந்து வருவாங்க, தனியா தெரியும். தர்மபுரி மாவட்டக்காரங்க மட்டும் குடும்பத்தோட வராங்க. தாத்தா, பாட்டி,
அப்புறம் அம்மா அப்பா அக்கா தம்பின்னு நம்மால் சொல்லுவோம் பாரு, காட்டானுங்க குடும்பத்தோட வந்துட்டு நடுரோட்ல படுத்துட்டு உட்கார்ந்துட்டு பெரியமா பெரியமா அப்பா சாப்பிட்டுக்கிட்டு யார் யார் இந்த பக்தர்கள், இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கக்குள்ள ஒரு சம்பவம், உண்மையில் நடந்த சம்பவம், எங்கள் மேட்டூரில் நடந்த சம்பவம். 1980ஆம் ஆண்டு. இது எல்லாமே பதிவுகளில் இருக்கலாம். சொல்லப்போற சம்பவம் பூரா எங்கள் குடும்பம் மேட்டூர் அணைக்குள்ள முழுகி போன இடங்களுக்கு சொந்தமான ஒரு இந்த முழுவடை காடுன்னு நாங்க போய் உழவு செய்ய போவோம். தண்ணி 14 அடி 15 அடி வந்தோம். இப்பெல்லாம் முடியாது, தனி 50 அடிக்கு குறையாத அளவு சாமி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேம்குள்ள கிட்டத்தட்ட 18 நகரங்கள், ஒரு 120 கிராமங்கள் மூழ்கி போயிருக்கு. அதுல அங்கிருந்த ஆலயங்கள் காவிரிபுரம் ஜலகண்டீஸ்வரர், நெருப்பூர் சாமி அப்படின்னு நிறைய கோயில். அதில் அந்த கோயில்களுக்கு எல்லாம், அதாவது தமிழ்நாட்டின் காவிரி நதியும் கிழக்கு கரையில் முதல் திருக்கோயில் என்னுடைய மீனாட்சி. அதற்கு ஒரு வரலாறு உண்டு. ஒன்று அரசர்கள் சார்ந்த வரலாறு, இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய திருமூலர் காலங்கிநாதர் சம்பந்தப்பட்ட வரலாறு. ஆகாய மார்க்கமாக கோரக்கசித்தர் இங்கே கஞ்சமலைநாதரை பார்க்க வருகிறார். வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே காவிரி நதியை தாண்டி அவரால் வர இயலவில்லை. அந்த சூழலில் அங்கே என்ன நிகழ்வுன்னா, அவர் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இறங்கி பார்க்கிறார். ஒரு ஆலமரம், காவிரி கரைக்கு பெரிய ஆலமரம், அதற்குள் ஒரு சிவலிங்கம். சரி, தண்ணியில ஏதோ சிவலிங்கம் போன்னு எடுத்து கரை சேர்க்க நினைக்கிறார். அவரால் முடியல. காலங்கிநாதரை அங்கே திருமூலருடைய 7 திருமணங்கள் கஞ்சமலை, அது திருமஞ்சத்துல ஒரு மடம், அதுல வரலாற்றுல வரும், திருமண வரலாற்று அதில் ஒன்று கஞ்சமலை. அங்கு போய் காலங்கிநாதரையும் கஞ்சமலையாரையும் அழைத்து நம்முடைய கோரக்கசித்தர் சாமி எடுத்து பிரதிஷ்டை செய்யறாங்க. அப்புறம் அப்படியே பல ஆண்டுகள் ஆகுது. அங்க ஒரு எளிய ஒரு ஆலமரத்தில பெருமான் பல ஆண்டுகள் இருக்கார். இந்த சூழ்நிலையிலே மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் காலகட்டத்திலே அங்கே காவிரியின் குறுக்கே ஒரு பெரிய, இந்த மேட்டூர் அணை இருக்கின்ற இடத்துல ஒரு மண்ணணை கட்டுகிறார்கள். ஒய்சால மன்னன் கட்டிய பொழுது என்ன ஆகுதுன்னா, காவிரியில தண்ணி போல தஞ்சை வறண்ட பூமியானது. மதுரை வீட்டு சுந்தரபாண்டியனுடைய மைத்துனர், அவர் பேர் வீர சோழன். அவர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனோடு சேர்ந்து கைப்படாது. அது மதுரை மீட்ட மண் அணையா இருந்தது. பிற்பாடு இந்த இடத்துல ஸ்டான்லி பெரியாங்க அந்த மண்ணணையை இடித்துக்கிட்டு வேறு யாரும் இந்த இடத்தை அபகரிக்கின்றக்கூடாது என்பதற்காக அந்த அணைக்கு உள்ளிருந்த நகர்களை குறிப்பிட்டு அங்கே மதுரைக்கு இணையான 14 ஏக்கர் சிவாலயத்தை நிறுத்தி காவிரியின் மேற்கு கரை முழுக்க ஒரு பாண்டி நாடு திரும்புற வழியில வரிசையா அவருடைய வழிபாடு மூர்த்தியாகிய மீனாட்சி சொக்கநாதர், சோமசுந்தரர், சோமேஸ்வரன் எங்க பகுதியில ஊர்பட்ட திருக்கோயில். அதே பாத்தீங்களா, கிழக்கு கரையில ஜலகண்டேஸ்வரர், பார்வதி, இந்த திருநாமத்தோடு அந்த சோழருடைய குல வழிபாட்டு தெய்வம். இப்படி ஒரு பெரிய வரலாற்று
சிறப்புமிக்க ஆலயம் 14 ஏக்கர் மதுரை கிணையான கோயிலை மதுரை மீண்டும் சுந்தரபாண்டியன் கட்டுகிறார். அது ஒய்சாளருடைய ஆட்சி காலத்துல இருந்தது. இந்த வரலாறு நடக்கும் பொழுது உடையார் மன்னர்களுடைய ஆளுமையில் இருந்தது. அப்ப என்ன நிகழ்வுதுன்னா, அந்த எங்க ஊர் பக்கத்துல பெருமாள் கோயில் ஒரு இடம், அங்கு ஒரு குகை இருக்கு. அதுல ஒரு வாழ்ந்து வர்றார் ஒரு பக்தர். அவர் தினந்தோறும் வந்து அந்த சொக்கநாதர் கோயிலே இறைவனை வழிபட்டு பிறகு மேல போயிடுவார். அந்த குகைக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. மாளிகாபூர் படையெடுப்பு செய்த பொழுதும் அந்த தங்கத்தாலான ரங்கநாதருடைய திருமேனியை மாளிகாவில் காப்பாற்றுவதற்காக ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு எடுத்து வராங்க. வறுமொழியில் அந்த அரங்கநாத் தங்கி இருந்த இடமெல்லாம் இவங்க திரும்பிலாம் வனாந்திர பகுதி திரும்பி வர்றதுக்கு வசதியா அங்கங்க ஒரு கல்லுல ரங்கநாதர் உருவம் சமைத்து வச்சுட்டு வராங்க. அது எங்க ஊர் பக்கம் நிறைய அது மாதிரி செலவடை எங்கெல்லாம் இருக்கு. அப்படி இங்க காமராஜன கள்ளி சாம்பலின் பேர் பெற்றது இந்த ஊர் புதுச்சாம்பலின். அந்த பெருமாள் காலத்துல இருந்து அந்த பக்தர் தினந்தோறும் சென்று இறைவனை வழிபாடு செய்வார். அவர் ஒரு துறவி. அவர் 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே உணவு எடுத்துக்கிறார். மற்ற தண்ணியிலே உயிர் வாழக்கூடிய ஒரு பெரும் சித்தர், நல்ல பக்தர், ஆன்ம பக்குவம் உடையவர். சித்தம் தெளிந்தால் சித்தர்கள்னு வரும். சித்தம் தெளிந்து சிவமானார். சித்தம் தெளிந்தால் சிவமான் தன்மை பெற்றோம் அர்த்தமா சுத்திகவாய். அன்று ஒரு நல்ல மழைக்காலம். ஃபேமிலியாக்கெல்லாம் கிராமம் தானே, ஓரளவுக்கு பெருநகரம் மின் இணைப்பு மின்சாரம் எல்லாம் கிடையாது. சும்மா 6 மணி 7 மணி ஆனா சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்படி காலகட்டத்துல இவர் போய் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. கடுமையான மழையாம். போய் வீடு வீடாக சென்று மழையில் நடந்து சாப்பாடு கேட்டார். இந்த மழைக்கு பயந்துட்டு யாரும் வந்து கொடுத்துட்டு கோயில்ல உச்சிகால அந்த பூஜைக்கு சென்று நம்முடைய நண்பர் அந்த ஆலய அர்ச்சகரிடம் வெளியே கூப்பிட பெரிய கோவில் இவர் அந்த ஆலயத்தின் மகாமண்டபத்திலிருந்து அர்ச்சகரை கூப்பிடாரு. அவர் மலை சூழ்நிலை என்னவோ அந்த அர்ச்சகரை வந்து இவரை கண்டுக்கிற மழையிலே ஐயா நமச்சிவாய வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. ஐயா கார்ல வந்துட்டு இருக்காருங்க, அதனால கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க. ஐயா ஐயா கேக்குதுங்களா? ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஐயா ஆமா ஐயா கார்ல வந்துட்டு இருக்காருங்க. ஐயா ஐயா ஒசூர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க. அதுதான் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. கார்ல வரும்போது சில இடங்கள கிடைக்கும், சில இடங்கள கிடைக்காது. ஆமா ஆமா ஐயா. இருந்தாலும் இந்த நேரத்துலயும் நமக்கெல்லாம் ஐயா நிறைய கருத்துக்களை சொல்லணும்னு விளைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? அங்க வந்தாலும் சொல்லணும்னு சொல்றாங்களே. பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் தியாகராஜ படம் எடுத்து அவர் அழிஞ்ச போனார்.
அதற்கு பிறகு 1929 எங்க சாமி வந்து எங்க ஊர்ல சுப்பிரமணியம்னு ஒரு ஐயா ஒரு முருகனை வச்சு வாக்கு சொல்லிட்டு இருந்தாரு இடத்துல. அவர் தோட்டத்துல வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க அந்த அணையில வேலை செஞ்ச ஆட்கள்லாம் சேர்ந்து இரவோட ஒரு கோயில் கட்டி இந்த சாமி அங்க வச்சுட்டாங்க. அது பிறகு 1976ஆம் ஆண்டு எங்களுடைய முதல் எங்கள் சாமியின் தொண்டர் பாக்யநாதன் ஐயா ஒரு 5-6 பேர் வந்து அந்த அர்ச்சகர் பணி தொடங்கி அப்புறம் இன்னைக்கு 10 கோடி ரூபாயில சாமி திருப்பணி செஞ்சிருக்காரு. அது வேற விஷயம். அந்த ஒரே ஒரு மனிதனுடைய கண்ணீர், இவ்வளவு பெரிய ஒரு பக்தனுடைய கண்ணீர் இவ்வளவு பாதிச்சு. அப்ப இந்த வரலாறை வந்து கல்வெட்டு ஆதாரங்களை பார்த்துவிட்டு இந்த திருமந்திரத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் பயமா இருந்தது. பத்தினி பக்தர்கள் சித்தம் கலங்கிட ஆலயம் கருக்கும். ஆனால் அடியார் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் என்ன செய்கிறோம்? பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியன்னு பாடிட்டு போவோம். எவனாவது பக்தன் நம்மளை பார்த்து கும்பிட்டா திருப்பி கூட கும்பிட மாட்டோம். என்ன ஒரு ஆலயத்துல ஒரு விழா கல்யாணம் காட்சி எதுனாலும் என்ன பண்றாங்க? அவங்களால ஆனதை மனமும் வந்து கொடுக்குறாங்க. அடியார் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் வந்து எவனாவது ஏமாற்று பேர் வழி ஏதாவது அறக்கட்டளை வச்சுட்டு அன்னதான கட்டளை ஆலயத்தை புதுப்பிக்கிறான்னு சொல்றாங்க. அந்த பாதி கூட இல்லை. ஒரு 10% செஞ்சுட்டு 90% திங்கிற ஆட்களுக்கு தான் பணம் கொடுக்கும். ஆனா அந்த பக்தர்கள் ஆலயங்கள் ஒவ்வொரு விழாக்களையும் எப்படி செய்யறாங்க பார்த்து. பக்தர்கள் என்றால் யார்? மனம் மொழி மெய்களால் தாங்கள் வழிபாடு செய்கிறோம் என்பதை உணராமல் யதார்த்த அன்போடு இறைவனை தேடி சென்று சாமி பேருக்கு அர்ச்சனை செய்யன்னு சொல்லிட்டு என்னத்துக்கு அர்ச்சனை செய்யணும்? சாமி பேரு. நம்ம என்ன பண்றோம்? அடியாருங்கிறவங்க கோளறு பதிகம், பொன்பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம் எல்லாம் பாடி ரெக்கமெண்டேஷன் ஞான சம்பந்தர போகாது வாழ்வியல் தேவைகளை கேட்கிறவங்க தான் அன்பு கிடையாது. அந்த யதார்த்தமான அன்போடு இறைவனை வழிபடக்கூடிய அந்த அன்பு வடிவான ஆலயத்துல ஏதாவது பிரச்சனைனா அடியாரில் எத்தனை பேரும் முன்னால போய் நிக்கணும் சொல்லுங்க? ஆலயத்துல ஒரு சிலை திருட்டு போச்சுன்னா எத்தனை பேர் போய் கேட்கணும்? என்ன இறைவனை அசிங்கமா பேசினா நாங்க எத்தனை பேர் போய் கேட்கிறோம்? வழக்கு தொடுக்கிறோம்? யாரும் தொடுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சாதாரண பக்தர்கள் சத்தம் போடாம என் ஊர்ல ஒருத்தர் இருக்கான். எவனாவது சிவன் கோயில்ல வந்து அகல பண்ணிட்டு போனா அடுத்த நாள் போய் போத்திட்டு வந்தோம். நாள் சாத்திட்டு மறுபடியும் எவன் கோயிலுக்கு வந்தாலும் ஒழுக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பக்தர். அதனாலதான் கூடுமண்ணில் கும்பிடல் என்று வேறு ஒன்றும் வேண்டா தன்மையர் மெய்யடியார்கள். நாம அழைத்த நம்ம மதுரையில அதை விட சிறப்பா இருக்கு. அந்த பக்தர்கள் கோயிலுக்கு அழைக்க முடியும். என்ன ஆச்சு? மீனாட்சி பார்க்க போறேன் வேரியலா அப்படிமா கோயிலுக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. சாமி மீனாட்சி பார்க்க போறாங்க, பக்கத்து பிள்ளை பார்க்க போற மாதிரி. அது பக்தி, அது பக்தர்கள். ஆக இந்த பக்தர்கள் என்ற வார்த்தைக்கு ஏன் முக்கியத்துவம் திருமுறைகள் கொடுக்குது? நாள் வற்புறாங்க. நம்ம பணிவாசகர் இவ்வளோ பேரு இந்த பக்தர்கள் பற்றி எவ்வளவு விதம் பாடியிருக்காங்க. காதலால் பக்தி செய்வோம், காதலால் பக்தி செய்வோம். பக்தி என்பது ஆலயத்திற்கு செய்வது, இறைவனை வழிபட்டு ஏதோ நம்மளால் ஆனது அவருக்கு ஒரு பூவாவது போட்டு ஒரு துணியாக எடுத்துக்கொண்டு ஒருமனப்பட்ட மனதோடு இறைவனை நாடிச்சல். தன் வாழ்வியல் தேவைக்குதான் அவனை நாடிச்சல். அடியார்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம கையில கொண்டு போற புத்தகத்தை வச்சாவே இந்த பக்தனுடைய எவ்வளவு கீழே இருக்கணும்னு தெரியும். அவன் நேரடியா சாமிகிட்ட கேட்பான், சாமி எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை, உடம்பு செய்ய காப்பாற்றணும். நாம் போய் திருமுறை பாடிட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த யதார்த்தம் இல்லை. திருமுறை பாடுவது குற்றம் இல்லை, பாடுங்க வேண்டாங்க. போனது எத்தனை பேர் நம்ம போய் பக்தர்கள் எல்லாம் கோயில் போனா என்னங்க சாமி மேல ஒரு பூ கூட இல்லை,
இதுங்க வாங்கிட்டு வரேன்னு மாலை வாங்கி போட்டு கும்பிட பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை அடியார்கள் அப்படி இருக்காங்க கேள்விக்கு உதவி கிடையாது. அது இங்க திருவேடமோ அதோ பக்தி கிடையாது. உள்ளத்தில் அப்படி கோயிலுக்கு போறப்ப உங்க கையையும் மனதையும் அர்ச்சனை செய்யறப்ப நீங்க வாங்குற அந்த சீட்டு நீளத்தையும் பார்த்தாலே நம்முடைய இறைவன் கிட்ட நம்ம எவ்வளவு நெருக்கத்துல. இது குறை கூறுவதற்கான பதிவு கிடையாது. பக்தர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாராக சிவருமான் பாடி அப்பரடிகள் குரு முதல்வர் ஞானசம்பந்தர் எல்லோரும் என்ன சொல்றாங்க, பக்தர்களை பார்த்து வியக்கிறாங்க. எல்லோரும் பற்றி அந்த திருப்புகள்ல நிறைய இடத்துல பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் அடியாரா இருந்தா இருந்துட்டு போங்க, கூட கொஞ்சம் பக்தராம இருக்க முயற்சி போமா. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், கொஞ்சம் பக்தரா இருக்க முயற்சி செய்வோம். இன்றைய சப்ஜெக்ட் திருநாவுக்கரசரியை பற்றி பேசுவதற்கு முன்னால அவரு என்னடா பக்தராய் பணிந்து அப்படிங்கிறாருல, அந்த நேற்று பார்த்த பாடங்க பூ கொண்டு மலர் கொண்டு ஒரு மலராவது எடுத்துட்டு போய் இந்த தன்மையெல்லாம் இருக்கான்னு ஒப்பீடு செஞ்சா பக்தர்களுக்கு இருக்கு. அதனால அவர்களுடைய தனித்தன்மையை பேசணும். இந்த ஆலயம் மேட்டூர் அணையில் மூழ்கி அழிய காரணம் அது பக்தரின் அள்ளி. எத்தனையோ ஆலயங்கள் அழிந்து கிடக்கிறது. அதெல்லாம் எதனால? பக்தர்களுக்கு கதவை திறக்காதனால. நிறைய அரியன் திருப்பணி செய்யற ஆலயங்கள்லாம் கதவு பூட்டி திறக்கவே மாட்டாங்கம்மா. நந்தவல்லிங்கிற ஒரு ஊர் சோமேஸ்வரர் கோயில போய் உழவாரம் செய்யற பெண்களை எல்லாம் கூட்டி போய் உழவாரம் பண்ணி செஞ்சுட்டு 1000 லட்சம் போய் அந்த அச்சை கதை காலையில இருந்து அந்த அச்சை வரல. சாயங்காலம் போய் கேட்ட, என்ன கதவு தரங்க, சாமியை பார்த்துட்டு போறோம். எங்க சோமேஸ்வரன் இருக்காரு, ஓடி போயிட்டாங்க. உடனே எங்க தாய்மார்கள்லாம் அழுதாங்க, சாமி இவ்வளவு பணி கொண்டு உங்களை பார்க்க முடியல. அந்த ஐயனை கொள்ளுனாங்க. அடுத்த நாள் செத்து போயிட்டாப்பா அந்த ஐயரு. இன்னைக்கு அதுக்கு பிறகு அரியன் இன்னும் அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து ராமநாதன்னா நிறைய பேர் கோயில் கட்டின பிறகு அவன் வாரிசு நந்தவல்லி ஆதீனம்னு போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆக அந்த இன்னைக்கும் ஒரு ஆலயத்தை தவறு நடக்கிறது என்றால் இறைவனிடம் முறையிடும். அரசு அது இது அங்கே இங்கெல்லாம் அப்புறம் அந்த இடத்துல யார் தலைவர்? இறைவன். இறைவன் கதவை உடைச்சு போட்டு கதவு இல்லாத ஒரு சிவாலயம் இருக்குனால், கதவுலாம் என்னை மதுரையில மூலஸ்தானத்துல கும்பிட முடியல, சிதம்பரத்துல மூலஸ்தானத்துல கும்பிட முடியல, அங்க கும்பிட முடியல, உள்ள போய் ஏண்டா ஏங்குறீங்க, இங்க வா, கதவை உடைச்சு போட்டு உங்களுக்காக உட்கார வச்சு முள்ளு முளைக்க வச்சு கோயில்ல உட்கார்ந்து இருக்கேன், உள்ள எவனாவது வாங்கடா, தள்ளி விட்டுங்கடா, என்ன வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சாமி நம்ம எவன் தொண்டன் எவனாவது வர ஊர்ல ஒருத்தர் இருக்கானான்னு சோதிப்பதற்காக ஆலயங்களை அழித்து விட்டு அங்க அப்படின்னா இந்த நிறைய கோயில்ல அத்தஜாமம் மிக சிறப்பா செய்வோம். பகலெல்லாம் பக்தர்கள் மாலைகள் எல்லாம் வாங்கி போட்டு கும்பிட்டு அவனும் போயிடும். சாயங்காலம் ஆனா கையில ஏதோ ஒரு 5 பேர் வருவாங்க, திருவேடம் போட்டுட்டு அச்சு ஆண்டவன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அதிகாரம் பண்ணுவாங்க. அப்புறம் பல்லக்கு தூக்குவாங்க, சாமி தூங்க வச்சு போயிடுவாங்க. திருவனந்தல் போனா சாமி தூக்கன்னு ஆதி இருக்காங்க. அச்சகர் சாமியை கையில வயிற்றுல வச்சு ஓடுவார். என்ன எங்க போனார்கள்? இரவு இறைவனை தூங்க வைத்த அன்பர்கள் எங்க போனார்கள்? ஊருக்கு 100 அதிகாரத்தில் கூட்டாளர்கள். இவெல்லாம் என்ன பண்றான்னு தெரியாது. ஆனால் பக்தர்கள் அப்படி அல்ல. காலையில ரெகுலரா நட திறக்கிறப்ப இறைவனை தரிசனம் பண்ற ஒரு 2-3 பக்தர்கள் ஆகும் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. ஆக
சற்று நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். நாம் பக்தராக இருக்கிறோம், அடியாராக இருக்கிறோம், தொண்டராக இருக்கிறோம். நம்ம இந்த பிரபஞ்சத்தை நமக்கு கொடுத்த இறைவன் எல்லா ஊரிலும் கோயில் இருக்கிறாரே, அந்த இறைவனை தினந்தோறும் அந்த செயலுடைய 5 கடமைகள் 5வது கடமை, தினந்தோறும் ஆலயம் சென்று அந்த இறைவனை வழிபடுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். ஆனா இந்த சைவர்கள் மாதிரி மலடுகள் எவ்வளவு கிடைக்கும்? கோபமான கோபம். கோயிலுக்கு போறா இவங்க மட்டும்தான் போறாங்க. இவங்க போய் கோயிலே கதியா உட்காரனால வீட்டுக்காரர் வர்றதில்லை. இல்ல வீட்டுக்காரர் கோயிலுக்கு போனா பொண்டு பிள்ளை எல்லாம் மறந்தனால எவ்வளோ பிரச்சனை. என்ன இப்படி இதெல்லாம் ஒரு பெரிய சத்தியத்தாக நாம் இந்த பக்தர்கள், எங்க தர்மபுரி பக்தர்கள், ஏன்னா தர்மபுரி பக்தர்கள் குடும்பத்தோட தான் போயிருக்கணும். எங்க சேலம் மாவட்டத்தெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மனைவியும் கணவனும் போவாங்க, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் தான் போயிருக்கோம். எனக்கு சேர்த்து அவளே வேண்டிக்குவாமா இவன் என்ன, அவனே எனக்காக வேண்டிக்குவான். ஏன்னா புள்ள குட்டிங்கெல்லாம் எக்ஸாம் டைம்ல மட்டும் கோயிலுக்கு அனுப்பும். சாமி இழிச்சுவாங்க இல்ல. ஆக இந்நிலை மாற்றி ஆலயம் தருவது சாலம் தினந்தோறும் கோயிலுக்கு போற பழக்கத்தை ஏற்படுத்தி சூழ்நிலை இல்லையா? பக்கத்துல இருக்கிற எத்தனை கோயில் இருந்து கிடக்கு. மாலையில ஏதோ ஒரு கோயில்ல போய் ஒரு விளக்கு ஏற்றுங்க. எல்லா இடத்திலும் ஒளி வழிபாடுதான், தீபாராதனை காட்டுறதுதான் வழிபாடு செய்யும். எல்லா இடங்களிலும் மாசற்ற ஜோதியாகி சுப வழிபாடுதான் இருக்கு. மாரிமை காளிமை எல்லா கோயிலையும் திருநீர் தான் தராம. திருநீர் இருக்கும் இடம் சிவம் இருக்கு. ஆக அன்பு கூர்ந்து வாரத்துல 2 நாளாவது உங்க குழந்தைகளோட கோயிலுக்கு போய் பழகு. என்ன குடும்பத்தோட கோயிலுக்கு போய் பழகு. 1000 மன வேறுபாடுகள் இறைவனை வழிபடுகிறீர்களே இல்லையோ, அந்த ஆலயத்துக்கு சென்று ஒரு 5 நிமிடம் அமர்ந்து பாருங்கள். அந்த அமைதி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். அந்த சொன்ன இல்லையா கரூர் கிழவி, அது மாதிரி சும்மா கோயில் 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 செலவு பண்ணதோட போயிருந்தேன். சாராயம் குடிக்கிறவங்களும் இவன் தனி அடிச்சா போதுன்ட்டு சந்தோஷமா தண்ணி அடிக்கணும். இவன் முத்தி பெற்றா போதுன்னு எல்லாத்தையும் உதறிட்டு குடும்பத்தை உதறிட்டு போகணும். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஆகு வேறு வழியான ஒரு உதாரணம் காட்ட முடியல. ஏன்னா 2 பேரும் சுயநலவாதிகள். நான் மகிழ்ச்சியா இருந்த அப்படி. ஆக அன்பு கூர்ந்து எல்லோரும் பக்தர்களாய் வாழ முயற்சி. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தொகையடியார்களிலே பக்தர்களைத்தான் பணிகிறார். நாவுக்கரசடிகள் பக்தனாய் பாட மாட்டேன் பரமையூர். பக்தனை போல அன்பு செய்யலாம் எத்தன்கிறார். எத்தனாகிறோமோ சித்தனாகிறோமோ பக்தனாக முயற்சிப்போம். நமச்சிவாய வாழ். இது ஒரு இது கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான். இதுல சொக்கரையே பேசிக்கலாம் எல்லாம் கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். இந்த பக்தர்கள் எந்த சத்தியம். நமச்சிவாய வாழ். கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா.